கல்வி ஒரு பெரும் மாற்றத்தை தரும், ஒரு புரட்சியை ஏற்படுத்தும், முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சமுதாய முன்னேற்றத்தினுடைய அடிப்படை அறிவுதான், கல்விதான். அதை நம்ம மறுப்பதற்கே இல்லை. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் கல்விமான்களாக வர வேண்டும் என்றால் சிறிது நேரம் நம்முடைய பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். அப்படி நேரம் செலவழிக்கிற பொழுது, அவர்கள் புத்தகங்களை வாசிக்கிற பொழுது, அவர்கள் வீட்டில் வந்து வீட்டு பாடங்களை எழுதுகிற பொழுது, அது குறித்து சிந்திக்கிற பொழுது, அது குறித்து உரையாடுகிற பொழுது கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்களின் அறிவை அல்லாஹ்வோடு இணைக்கிற. நீ நான் பெரிய கெட்டிக்காரன் நினைச்சுக்காத, அல்லாஹ் தான் இந்த கெட்டிக்காரத்தனத்தை உனக்கு தந்திருக்கிறான். நீ இதை கண்டுபிடிச்சிட்டே நினைக்காத, அல்லாஹ் தான் இந்த அறிவை உனக்கு ஊட்டி இருக்கிறான். நீ இதை செஞ்சுட்டே நினைக்காத, அதுக்கான ஆற்றலை அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். நாம் கற்கிற ஒவ்வொரு கல்வியும் அறிவும் ஞானமும் அனுபவமும் எங்கு போய் சேரணும்னு கேட்டா, இதை கொடுத்தவன் அல்லாஹ், இதை கற்பித்தவன் அல்லாஹ், இதை உருவாக்கியவன் அல்லாஹ், இதை செயல்படுத்தியவன் அல்லாஹ், முன்னேற்றங்களை தந்தவன் அல்லாஹ், இதன் விளைவுகளை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். எல்லா காரியங்களின் முடிவும், எல்லா அறிவின் முடிவும் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் இல்லாம எந்த ஆற்றலும் உனக்கு இல்லப்பா, எந்த கண்டுபிடிப்பும் இல்லப்பா, எந்த அறிவும் இல்லப்பா, எந்த முன்னேற்றமும் இல்லப்பா என்கிற இந்த செய்தியை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் தலையாத செய்தி.